ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிராண்டான ப்ளவுஸ் பேக் நெக் டிசைன் வந்து நம்ம பார்த்தோம். அதோட ஸ்லீவ் டிசைன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஸ்லீவை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கரெக்டான அளவுக்கு தையலுக்கெல்லாம் நான் கேப் விட்டு வச்சுருக்கேன். தையலுக்கு 2 பக்கமும் நான் 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். உயரமும் நான் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம இந்த ஸ்லீவுக்கு கிராண்டாக ஒர்க் நம்ம எப்படி பண்ணுறோன்னு பற்றி பார்ப்போம். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வீடியோஸ்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நான் ஸ்லீவில் வந்து ஃபஸ்ட்டு எட்ஜில் 4 லைன் ஜரி கொடுத்துருக்கேன். 2 லைன் சில்க் த்ரெட்டு கொடுத்து நான் மடக்கி போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு அந்த த்ரெட்டு வந்து நல்லா பைப்பிங் போட்ட மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீடு கொடுக்கும்போது அந்த சில்க் த்ரெட்டு நம்ம போட்டது வந்து நம்மளுக்கு நல்லா எடுத்து காட்டும். அதுக்கப்புறம் ஒரு 4 mm பீடும் ஒரு சுகர் பீடும் 3 லைன் நான் வந்து பீட்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கம் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்புக்கு நம்ம கம் வைக்கிறோம். திலகம் ஸ்டோன் ஒட்டுறதுக்கு திலகம் ஸ்டோனை சுற்றி நம்ம பாசி வைக்கும்போது ஒன்றோட ஒன்று இடிக்காத அளவுக்கு நம்ம அந்த பாருங்கள் 1/4 இன்ச்சு கேப்பை விட்டு நம்ம ஸ்டோன் ஒட்டுறோம். இன்னும் 2 ஸ்டோனை சுற்றியுமே நம்ம பீட்ஸ் வைப்போம். ரெண்டும் பக்கத்தில் இடிக்கக்கூடாது இல்லையா? ஸோ அந்த கேப்பை கனெக்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நம்ம கனெக்ட் பண்ணி ஸ்டோன் ஒட்டுறோம். இப்போ பாருங்கள், நம்ம வச்ச ஸ்டோன் வந்து நம்ம பீட்ஸ் வைக்கும்போது கரெக்டான ஒட்டுது. கரெக்டாக இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுது, இடிக்கலை. இந்த மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. ஸ்டோனை சுற்றி நம்ம சுகர் பீட் வந்து நம்ம கொடுக்குறோம். 1/4 இன்ச்சு கேப் விட்டாலே இந்த கேப் வந்து கரெக்டாக இருக்கும். 2 சுற்று பாசி வைக்கும்போது கரெக்டாக நம்மளுக்கு வந்து ஸ்டோன் ஒன்றோட ஒன்று பக்கத்தில் ஒட்டி இருக்குது பாருங்கள், கேப் விழுகாமல். இது மாதிரி நம்ம எல்லா ஸ்டோனையும் சுற்றி நம்ம பீட்ஸ் வச்சுக்கிடுவோம். திலகம் ஸ்டோனை சுற்றி நம்ம பீட்ஸ் வைக்கும்போது அந்த எட்ஜில் முனையில் வந்து ஒரு பாசி எக்ஸ்ட்ரா வச்சு நம்ம முடித்தோம் அப்படின்னா பாயிண்ட் நல்லா கிடைக்கும். ஸோ ஒரு பாசி வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி நம்ம முடித்தோம் அப்படின்னா நல்ல பாயிண்ட் ஷார்ப்பாக கிடைக்கும். பாருங்கள், நம்ம பீட்ஸ் 3 லைன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு திலகம் ஸ்டோன் ஒட்டி பீட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ நான் வந்து ஒரு பேப்பரில் வந்து நான் ஆஸ் போட்டு எடுத்திருந்தேன். ஸோ அந்த ஸ்லீவுக்கு நான் அந்த பேப்பரை வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு அட்டையில் வந்து இன்ச்சு டேப்பில் 3/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி நான் கட்டம் வந்து ஏற்கனவே வரைஞ்சி வச்சுருந்தேன். ஸ்கொயர் வந்து இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே போடுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி வச்சுருந்தோம் அப்படின்னா 10 இன்ச்சு ஸ்லீவுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம், 5 இன்ச்சு ஸ்லீவுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த பேப்பருக்கு இதை வச்சு நம்ம கரெக்டான அளவுக்கு நான் ஸ்லீவை வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் வரைஞ்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். அடியில் கார்பன் சீட்டை வச்சு மேலே அந்த அட்டையை வச்சு பேப்பர் தான் நம்ம ஜெராக்ஸ் பேப்பர் மாதிரி கொஞ்சம் தடிமனான பேப்பரில் நான் வரைஞ்சிருக்கேன். இது வந்து எல்லா விதமான ஸ்லீவுக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். கரெக்டாக நம்ம அந்த ஸ்லீவை கரெக்டாக வச்சு செட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வரைஞ்சிக்கிறலாம். நம்மளுக்கு டைமிங் வந்து ரொம்ப மிச்சமாகும். கட்டமும் எல்லாம் ஒரே ஷேப்புக்கே நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த மெத்தட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு தடவை வரைஞ்சி வச்சுக்கிட்டா போதும். எல்லா ஸ்லீவுக்குமே நம்ம இதே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட்டம் வரைஞ்சிட்டோம். நம்ம கைக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட்டம் வரைஞ்சிட்டோம். அதுக்கு மீறி நீங்கள் உங்களுக்கு கையை விட்டு மார்க் வெளியில் போனாலும் நீங்கள் எரேசர் வச்சு அடித்தாலும் போயிடும். இப்போ பாருங்கள், அந்த செக்குடு ஃபுல்லாக நம்ம பீட்ஸ் கொடுக்குறோம். பீட்ஸ் கொடுக்கும்போது 2 பீட்ஸாக கொடுங்க. அதிகமாக கொடுத்தோம்னா நம்மளுக்கு லைன் நெளிஞ்சு காட்டும். ஸோ 2 பஞ்ச் பண்ணி போங்க. இது வந்து ஈஸியாக நம்ம கிராண்ட் பண்ணிட்டு போயிடலாம் செக்குடு ப்ளவுஸை. இந்த மாதிரி ப்ளவுஸுக்கெலாம் நம்ம 3000 ரேஞ்சுக்கு வரைக்கும் நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஒர்க்கும் உங்களுக்கு பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பேக் நெக் டிசைனும் நம்மளுக்கு ஈஸியாக தான் போட்டிருக்கோம். இது 5 இன்ச் ஸ்லீவுங்கிறதுனால ஸ்லீவும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் சூஸ் பண்ணி போடலாம். இப்போ நம்ம செக்குடு லைன் ஃபுல்லாக நம்ம பீட்ஸ் வச்சுக்கிடுவோம். நீங்கள் இப்படி செக்குடு மாடலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ப்ளவுஸை ஈஸியாக நம்ம கிராண்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம செக்குடு வந்து போட்டோன்னே நம்மளுக்கு கிராண்டாக வந்துருச்சு ப்ளவுஸு. இப்போ இது வந்து நம்ம 3/4 இன்ச்சு செக்குடு தான் நம்ம போட்டிருக்கோம். 1/2 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கூட வச்சுருக்கோம் இன்ச்சு டேப்பில். ஃபைவ் இன்ச்சு ஸ்லீவுங்கிறதுனால உங்களுக்கு மலப்பு தெரியாமல் சீக்கிரமும் நீங்கள் போட்டுருவீங்க. அது மாதிரி இந்த கிராஸ் பண்ணி போகும்போது இடையில 2 பாசிக்கு இடையில நீங்கள் நூலை கிராஸ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா ஷேப்பு கரெக்டாக இருக்கும் செக்குடில் கிராஸ் பண்ணும்போது. இப்போ பாருங்கள், செக்குடோட கார்னருக்கு 4 பக்கமும் நம்ம 4mm பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். 4mm பீட்ஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு செல்ஃப் த்ரெட்டான அந்த மெரூன் கலர் த்ரெட்டே நம்ம யூஸ் பண்ணி 4 பக்கமும் நம்ம 4mm பீட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்படி நம்ம கொடுக்கும்போது நம்ம கிராஸ் பண்ணி போனாலும் நம்மளுக்கு த்ரெட்டோட கலர் வந்து வெளியே தெரியாது. ஸோ செல்ஃபாக போடுறது ரொம்ப நல்லது, பார்க்க அழகாகவும் இருக்கும். வேறு கலர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிராஸ் பண்ணி போடுறது வெளியே தெரியும் அசிங்கமாக. இப்போ நம்மளுக்கு இது வந்து நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிராஸ் பண்ணி போகிறதுக்கெலாம் நீங்கள் சேம் கலர் த்ரெட்டே சோயிங் த்ரெட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 கார்னருக்கும் நம்ம பீட்ஸ் வைக்கும்போது இன்னும் நம்மளுக்கு கிராண்டாக வரும். பாருங்கள், ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எடுத்த பிறகு நம்மளுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஹேங்கிங்ஸு நம்ம 4 போட்டிருந்தோம் இல்லையா, அதை 2 நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணி ஓட்டு தையல் மாதிரி போட்டு உள்ளே எம்போஸ்டுக்காண்டி வெட்டு பீஸை உள்ளே கொடுத்து நம்ம எம்போஸ்டு ஆக்கியிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேங்கிங்ஸு ஸ்லீவும் நம்மளுக்கு கிராண்டாக இருக்குது, பேக் நெக் டிசைனும் அழகாக இருக்குது. ஹேங்கிங்ஸும் எம்போஸ்டாக கொடுத்ததுனால ஹேங்கிங்ஸும் நம்மளுக்கு அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் 3000 ரேஞ்ச் வரைக்கும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறலாம். ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு பிகினர்ஸுக்கு போடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டிசைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ ஃபுல் வாட்சிங்க்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதோட பேக் நெக் டிசைனும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், அதையும் பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.